சட்டி நல்லா சூடான உடனே உங்களுக்கு பிடிச்ச சாதாரண எண்ணெய் ஒரு 250 மில்லி சேர்த்துக்குங்க. எண்ணெய் லைட்டாக சூடான உடனே நம்ம வந்து பிரிஞ்சி இலை 2 இலை சேர்த்துக்கலாம். அது கூட 600 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிறதுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்துருச்சு வெங்காயம். இன்னும் கொஞ்சம் வந்து டார்க் ப்ரௌனாக வரதுக்கு நம்ம வந்து கிண்டிட்டு இருக்கலாம். டார்க் ப்ரௌனாக இருந்தால் பிரியாணிக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போயே தெரியும், உங்களுக்கு பார்த்தா தெரியும், உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நல்லா பொரிஞ்ச மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மற்ற இதெல்லாம் போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரியாணி ருசியாக இருக்கும். அது வெங்காயம் எந்த அளவுக்கு சிவக்குதோ நமக்கு வந்து பிரியாணியில் நல்லா கலர் கிடைக்கும் நமக்கு. இப்போ ரொம்ப நல்லா சிவந்துருச்சு நமக்கு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா போட்டுக்கலாம். காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. அடுத்து தக்காளி 400 கிராம் சேர்த்துருக்கேன். நல்லா பொடிசை நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வேக விட்டு நம்ம வந்து நல்லா மசிய வச்சிடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 150 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து கல் உப்பு நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம 1 கிலோ கோழி இறைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ கோழி சேர்த்துருக்கோம். நம்ம 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கோழி நம்ம சேர்த்துருக்கோம். ஐம்பது கிராம் பிரியாணி மசாலா நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 150 மில்லி நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஒரிஜினல் பாசி தயிர் புளிப்பாக இருக்குது. அதனால் வந்து தயிர் வந்து புளிப்பான தயிர் நம்ம சேர்க்குறது வந்து பிரியாணி சிறப்பு. இதை தூக்கி தனியாக வச்சிடலாம். நம்ம இப்போ தான் நம்ம வந்து ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். நம்ம சோறு ரெடி பண்ண போகிறோம். இப்போ தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி எல்லாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே
அது கூட கல் உப்பு. அடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி அரிசி அதை நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது நமக்கு. தண்ணி இஞ்ச உடனே நமக்கு வந்து நம்ம வந்து கரெக்ட் வச்சு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பட்டை கிராமம் சேர்த்தனால பார்த்தீங்கன்னா வாசம் வேறு லெவலாக இருக்குது. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சிருச்சு நமக்கு. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பெரட்டி வச்சு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா அந்த சோத்தோட சேர்ந்து மசாலாவோட சுவையும் தனியாக கிடைக்கும் நமக்கு. ரொம்ப ருசியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து தம் பிரியாணி பார்த்துருப்போம், வடி பிரியாணி பார்த்துருப்போம், ஹைதராபாத் ஸ்டைலில் உள்ள பிரியாணிலாம் பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரியாணியை பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதான் சோத்தில் சேரு ஆனால் கிளறி விட்டுட்டு அந்த மசாலாலாம் சோத்தோட ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெய் புதினா போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நம்ம முடிச்சிடலாம். அந்த மசாலா பெரட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா மல்லி நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 50 மில்லி நெய் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ கிண்டிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ நெருப்பு கிடச்சி விட்டு கீழே கொஞ்சம் நெருப்புல அளவுக்கு நம்ம வந்து கிளச்சிட்டுக்கலாம். நெருப்பு இருந்துச்சா கீழே அடிபிடிச்சிடும் நமக்கு. இப்போ அந்த கங்குகளை அள்ளி நம்ம மூடி மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து 20 நிமிஷத்துலேருந்து நம்ம 30 நிமிஷம் வரைக்கும் தம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் செம்ம ரெடியாக இருக்கு பாருங்கள். சோறு கொஞ்சம் கூட குலையாமல் வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வீடியோவில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரியாணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்.